நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்த்ரைட்டிஸ் எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஆனா ஒரு ஃபீவர் வரும். ஃபீவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் பெயின் இருக்கும்பாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் ஜாயிண்ட்ஸ், ரிஸ்ட் ஜாயிண்ட், தேவைப்பட்ட நீ ஜாயிண்ட் சில பேருக்கு. இந்த மாரிலாம் வந்து ஜாயிண்ட் பெயின் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் இது வைரல் ஃபீவருக்கு அப்புறம் இந்த மாரி ஜாயிண்ட் பெயின் வரலாம். அது வந்து ஒரு வகையான ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். வைரல் ஃபீவர், போஸ்ட் வைரல் ஆர்த்ராலஜியா அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும். வயித்துல லேசான வயிற்றுப்போக்கு இருந்திருக்கலாம். ஒரு சின்ன ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், ஒரு வைரல் ஃபீவர் இருந்திருக்கலாம். இந்த மாரி இருந்தாலும் சில பேருக்கு என்ன செய்யலாம்? இந்த மாரி ஜாயிண்ட் பெயின் வரலாம். சில பேருக்கு இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லக்கூடிய நார்மல் ஃப்ளூல கூட என்ன செய்யலாம்? போஸ்ட் வைரல் ஃப்ளூ அந்த மாரி ஃப்ளூ வந்த பிறகு கூட ஜாயிண்ட் பெயின் வரும். ஸோ இந்த மாரிலாம் வந்து ஆஃப்டர் ஃபீவர் வர்ற ஜாயிண்ட் பெயினுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். வேற ரீசன்ஸ் ஒண்ணும் இல்லைன்னா, நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு தேவையான மைல்ட் அனால்ஜெசிக்ஸ் லைக் பாராசிட்டமாலோ அந்த மாரி உள்ள மெடிசின் சாப்பிட்டோ அல்லது ஆயின்மென்ட் அந்த மாரி போட்டுக்கலாம். சில பேருக்கு தேவைப்பட்டா ஹார்ட் ஃபெர்மென்டேஷன் ஒருத்தனம் குடுக்குறது, கைக்கு மைல்டு எக்சர்சைஸ் பண்றது, அந்த மாரி உள்ள ஆக்டிவிட்டீஸ்லயே அந்த ஃபீவருக்கு அப்புறம் உள்ள ஜாயிண்ட் பெயின் நம்ம சரி பண்ணிக்கலாம். இன் கேஸ் அதுக்கப்புறமும் ரொம்ப அதிகமா தொந்தரவு பண்ணா நம்ம டாக்டர கன்சல்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பார்த்துக்கிறது நல்லது.